ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடிகளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். தாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம். நம் பெருமான் தோழிக்கு உரிமை கிளைத்தல் என்ற தலைப்பில் 8வது பாடலில் ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டமெல்லாம் விளங்கி ஓங்குகின்றதரண்டி அண்ட பகிரண்டங்களிலும் வெளிநின்ற சார சரத்தும் அகத்தினோடு புறத்தும் விளம்பும் அகப்புறத்தினோடு புறப்புறத்தும் நிறைந்தே ஒளி நின்ற இருள் நீக்கி இலங்குகின்ற தன்மை உலகறியும் நீ அறியாத அன்று கண்டாய் தோழி தளி நின்ற ஒளிமயமே வேறில்லை எல்லாம் தான். எனவே வேத ஆகமங்கள் சாற்றுதல் சத்தியமே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். வேத ஆகமங்கள் சாற்றுதல் சத்தியமே. இயற்கை உண்மை கடவுள் தன்னை காட்டாது தன் ஆற்றலாகிய காற்றின் இயக்கத்தை காட்டினார். அவர்கள் இறைவன் இருப்பதை உணர்ந்தனர். ஆனால் அவர்கள் இறைவனை காணவில்லை என்ன. அட்டகம் 3ஆம் பாடலில் கண்முதல் பொறியால் மனமுதல் கரண கருவினால் பகுதியின் கருவால் எண்முதல் புருடதரத்தினால் பரத்தால் இசைக்கும் ஒரு வரம்பர உணர்வால் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் அன்முதல் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெருஞ்சோதி அரசே என போற்றுகிறார். சூரியன் ஒளி ஒன்றே அண்ட பகிரண்டங்களையும் விளங்கி ஓங்குகின்றதன்றி அண்ட பகிரண்டம் வெளி நின்ற சாரா சரத்தும் அண்டம் உலகம் பகிரண்டம் அப்பால் நாம் காண இயலாத பேரண்டம். நடராஜபதி மாலை 18ஆம் பாடலில் பல பேரண்டம் கூறுகிறார் ஐயா. வெற்றிடத்தில் ஒளி நிரம்பி உள்ளது. இது நம் ஆன்ம அறிவுக்கு பிடிபடாத சூக்கும வடிவம். சாரம் அசையும் உயிர், அசரம் அசையா உயிர். தாவரம் என அகத்தினோடு ஆன்மாவை அறியாது புறத்தும் காற்றினேக்கமாகிய மனதை வென்று மனமது சுமையானால் மந்திரம் செவ்விக்க வேண்டாம் என்பார் மகரிஷி. விளம்பும் சொல்லுகின்ற அகப்புறத்தினோடு ஜீவனையும் புறப்புறத்தும் அறிவுக்கருவி 5 ஒடுங்கி நிறைந்தே அன்று அருள் எடுக்கக்கூடிய இடம். ஔவையார் மூலாதாரத்து மூன்றல் கண்ணலை காலால் எழுப்பி என்பார். கால் என்பது காற்றின் இயக்கம். மகரிஷி ஏற்றி இறக்கி இருகாலும் குறிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் கொரியாமை என்பார். உளி நின்ற மனதை உளி எனும் தச்சுக்கருவி மரத்தை செதுக்கும் நிலை கதவு ஜனன வடிவம் தரும். அதுபோல மனதை மந்திர உச்சாடனம் செய்து அஷ்டாங்க யோக தவத்தால் இருள் நீங்கி காற்றின் இயக்கமென்று நின்ற தன்மை பூர்வ ஞான சிதம்பரம். இது உலகறியும் நீ அறியாது என்று உள்ளதோ என ஆன்மாவிடம் கேட்கிறார். தளி நின்ற கோவிலில் உள் நின்ற தெளிவு பெற்று அவர்கள் கூறியது ஒளிமயமே வேறில்லை எல்லாமும். உணர்ந்தவர் காணவில்லை. அவர்களுக்கு அன்று அந்த கதவு திறக்கப்படவில்லை. மகரிஷி இதனை புருவத்து இடைவெளி நெற்றுக்கு நடுவே உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரமன் இருப்பிடம் சிறு சிற்றம்பலமென உற்று அறிந்தேன் உணர்ந்தேன் என்கின்றார். எல்லாம் தான். எனவே அவர்கள் கூறுவது உண்மைதான். ரிக்கி அசுர் சாம அதர்வண வேதங்களும் சைவ ஆமங்கள் கூறுவதும் சத்தியமே என்கின்றார். இன்று பதில் அடுத்த பாடலில் கூறுகிறார் ஐயா. எல்லாம் ஒளிமயம் அல்ல ஏற்றிடும் வேத ஆகமங்கள் ஒளிமயமே எல்லாம் என்ற மொழிதனை நினைத்தே இரவில் இருட்டறையில் சாற்றிடும் மண் பாத்திரத்தை மரவட்டில் களைக்கல் சட்டிகளை வேறு பல சார்ந்த கருவிகளை தேற்றமிகு தண்ணீரை சீவர்கள் பற்பலர் செப்பிய இருட்டறையில் தனித்தனி சேர்த்தாலும் ஊற்ற உறும் இருள் நீக்கி ஒளி காண்பது உள்ளதோ நீ உரைத்த மொழி உளதாகும் தோழி என்கின்றார். ஏற்றிடும்
போற்றிடும் வேதாகங்கள் எல்லாம் ஒளிமயமே என்று கூறியது சரியானால், இரவில் இருட்டறையில் அதைவிட கும்மிருட்டு உள்ள ஒரு அறையில் சாற்றிடம் சொல்லப்படுகின்ற மண் பாத்திரம், மரவட்டில் மண்பானை, சோறு வடிப்பது, களைக்கல் அம்மி, பூண்டு அம்மியில் வைத்து தட்டி பூண்டில் உள்ள தோலை நீக்குவது, மண் சட்டி குழம்பு வைப்பது, வேறு பல சமையல் செய்யும் உபகரணங்களையும் சேர்த்து தேற்றமிகு தண்ணீரை, தெளிவான தண்ணீரையும் ஜீவர்கள் பற்பலையும் முன்னே சொல்லப்பட்ட இருட்டறையில் இவர்கள் சமையற்குரிய நெருப்பை சேர்த்து தனித்தனியாக இவர் சமைத்தாலும் ஊற்றம் வரும். உன்னுடன் ஒன்று உறவு கொண்டாடி இருள் நீங்கி ஒளி காண்பதுள்ளதோ? அவ்வாறு ஒளி உண்டானால் நீ உரைத்த மொழி ஒளி அன்றே அண்ட பகிரண்டெல்லாம் விளங்குகின்றது. நீ கூறிய மொழி உண்மையாகும் என்கின்றார். என்ன கூற வருகிறார்? வேதாகமம் கூறும் ஒளிநிலை கடந்த ஒளிநிலை உள்ளது. எனவே அதனை எவ்வாறு அடைய வேண்டுமென அடுத்த பாடலில் கூட போகிறார். ராமலிங்காபயம்.